எதுக்கு இவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்க? அது முதல் தடவை பொண்ணு பார்க்க வரேன்ல, அதான் லிட்டில் பிட் நர்வஸா இருக்கு. ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு இது முதல் தடவையா? ம். ஓ. உங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கா? ஆ? அதான் ட்ரிங்க். சீச்சி, குடிக்கவே மாட்டேங்க. சரி, சிகரெட்? ஐயோ, பக்கத்துல யாராவது புடிச்சாலே எனக்கு பிடிக்காது. ம், குட். உங்க ஹாபிஸ் என்ன? ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரிங்க் பண்ணுவேன், போர் அடிச்சா ஸ்மோக் பண்ணுவேன். ஜஸ்ட் ஜோக் பண்ணு. ஜோக்கா? அப்பாடா, எப்போது சிரிச்சிங்களே. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ஆ, கேட்கலாமா? கேளுங்க. ம். நீங்க பிடெக் முடிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல? இவ்ளோ சின்ன வயசுல எதுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? அத வேற எதுக்கு கேக்குறீங்க? சொன்னா மானம் போகும். சொல்லுங்களேன், ப்ளீஸ். ம். மா, பசி எடுக்குது. என்ன சமைச்ச? பருப்பு. என்னம்மா, எப்ப பாரு பருப்பு. ஏண்டா இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா? நாளைக்கு இந்த பொண்ணை பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ரெடியாகு. ம். சரிப்பா. அவ்வளோதானா? அவ்வளவுதான். சரி, நீங்களே சொல்லலாம்ல 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஐயையோ, எங்க அப்பானா சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி பயம். அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆ, எனக்கு ஒரு டவுட்டு. ம், கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரக்கு சிகரெட் பழக்கம் இல்லைன்னு சொன்னேன்ல, ம், அது எப்படி நீங்க நம்புறீங்க? அதாவது நான் பொய் கூட சொல்லியிருக்கலாம்ல. குட் கொஸ்டின். உங்க முகத்தை பார்த்தா ட்ரிங்க் பண்றவர் மாதிரி தெரியல. சோ இப்போதைக்கு நம்புறேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னு தெரிஞ்சா நம்பவே மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்யாணம் ஓகேவா? ஓ, கொஞ்சம் விட்டு சாயந்தரம் வரைக்கும் பேசுறீங்க போல. ஆம், சரி நான் வரேன். நான் கேட்டது இன்னும் சொல்லல. ஆம், அத இப்பவே எப்படி சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சு கால் பண்ணி சொல்றேன். பொண்ணு லட்சணமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏண்டா உனக்கு? அது அம்மா, இப்பதான் நான் ஜாப்ல ஜாயின் பண்ணேன். முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அந்த பொண்ணு உனக்கு நல்லா செட் ஆயிடுவா. இந்த மேரேஜ் பண்ணிக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சரிப்பா. டாய், இந்த கிரிக்கெட் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பு மேல கவனத்தை வை. இந்த 10th நீ பாஸ் பண்ணிட்டீனாக்கா உன் லைஃப் ஜாலியா இருக்கும். சரியா? எம்சாட்ல ரேங்க் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த 2 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சினா உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். பைக்கா பிடெக் படிச்சு முடிச்சோன்னா பைக்ல சுத்துறது எல்லாருக்கும் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா, உன் என்டையர் லைஃப்ல இந்த 4 இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ உன் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கும். காலேஜ் பஸ் பேசுகிறேன், அதில் போ. நான் என்ன செஞ்சாலும் உன் லைஃப் பற்றி தான் நான் யோசிப்பேன். இப்போ வரைக்கும் படிப்புன்னு சாவடிச்சிங்க. சரி, ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலை வாங்கிட்டு இப்போவாவது என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்றீங்க. இனிமே எங்க என்ஜாய் பண்றது? எப்போவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நீ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிற, அவ்வளோதான். என்னவோடா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் செட் ஆவாளா இல்லை எப்பவும் சண்டை போடுவாளான்னு. உங்கள் அப்பா பார்த்த மேட்ச் தானே, நல்லா தான் இருக்கும் மச்சி. எங்கள் அப்பா பார்த்த மேட்ச்ன்றதுனால தான் எனக்கு பயமாக இருக்கு. அது என்ன, உங்கள் அப்பா உனக்காக எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு தானே முடிவெடுப்பார். ஆமாம்மா, ரொம்ப யோசிப்பார். அவரோட பேச்சை கேட்கும் போதெல்லாம் பெரிய முட்டாளாவேன். இப்போ கூட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு.
இப்போ இன்னும் எவ்வளோ பெரிய முட்டாளாக போகிறனோ. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. பி பாசிட்டிவ். சரிடா, இப்போ யூஎஸ் போகிற வேலை எந்த அளவுக்கு வந்திருக்கு? பெருசாக முன்னேற்றம் இல்லை. இந்த மந்த் லாஸ்ட்டில் தெரிஞ்சிடும். இது இன்டர்காஸ்ட் மேரேஜ் இல்லையா, அதனால கல்யாணத்தப்போ ஏதாவது சம்பிரதாயத்துல பிரச்சனை வரும்னு பயந்துட்டேன். ஆனா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? ம், ஆமாம். உன் அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துருச்சு, சிம்பிளாக. ஆ, இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்னு நினைக்கிறேன். ம், ஆமாம். தெரியுது. ஆ. எல்லாத்தையும் நானே தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க வெறும் ஆன்சர் மட்டும் சொல்றீங்களே. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா இப்ப நீங்க கேளுங்க. ஆ, உங்கள் ஃபேவரட் ஃபுட் என்ன? வெண்டைக்காய் ஃப்ரை. ம், நான்வெஜ்ஜில்? சீ, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஒன்லி வெஜ். அப்படியா? ம். அப்ப நீங்க? நான் பியூர் நான்வெஜ். உங்கள் ஃபேவரட் ஹீரோ? ஃபேவரட்னு யாரும் இல்ல, நான் அவ்வளவா மூவிஸ் பார்க்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு? எனக்கு மகேஷ் பாபு. ஓ, பானிபூரி? சாப்பிடவே மாட்டேன். சாக்லேட்? ம்ஹும். ஐஸ்கிரீம் ஆகுது? ஆ, ஐஸ்கிரீம் ஓகே, வெண்ணிலா சாப்பிடுவேன். ஆஹா, அப்புறம் உங்களுக்கு? பட்டர் ஸ்காட்ச். ஓ, டீ ஆர் காஃபி? டீ ஓகே. காஃபி. இது என்ன, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்று கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? ஆ, அப்புறம்? அப்புறம் அவ்வளோதான். ஐயோ, என்ன கரண்ட் போயிடுச்சு? அது இப்போ கரண்ட்டுக்கு என்ன வேலை இருக்கு? அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா? ஆம், இப்ப வா. ஆமா, ப்ளீஸ். லாஸ்ட் டைம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு அதிக வேலை இருந்துச்சு, ரொம்ப டயர்டா இருக்கேன், நாளைக்கு பாத்துக்கலாமே. ஏ, 2 நாளா இதை தான் சொல்றேன், என்னை பத்தி கொஞ்சமாவது யோசி. ஆமால, நீயும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்ப? லெட்ஸ் டூ இட். இன்னைக்கு செம்மையா இருக்க போகுது. கார்த்திகை மாசம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இன்னைக்கும் நீ செய்யல, வெளியில இருந்து வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, கொண்டு வந்திருக்கலாம்ல, எனக்கும் வேலை குறைஞ்சிருக்கும். இல்ல இல்ல, நீ செய்யற டேஸ்ட் வெளியில கிடைக்குமா? ஹலோ, சொன்னல கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸை கண்டுக்க மாட்டேன்னு. நீ ப்ராஜெக்ட் விஷயமா யூஎஸ் போனா எப்படி பாக்குறது? அட, இன்னும் என்ன யூஎஸ், ஹைதராபாத் டேய். எப்போ வந்துட்டேன். அப்படியா? சூப்பர்டா. நம்ம ஸ்பாட்ல சிட்டிங் போட்டிருக்கேன், சீக்கிரம் வந்து சேரு. சரி, வரேன். இப்ப போயே ஆகணுமா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன், ஓகேவா? ம். ம், எப்படி போகுதுடா உன் மேரிட் லைஃப்? பரவாயில்ல, அப்படியே போகுது. சண்டை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைல்ல? அப்படி எதுவும் இல்லை, நல்லா இருக்கும். நான் சொன்னேன்ல,
உங்கள் அப்பா எந்த டெசிஷன் எடுத்தாலும் நல்லா யோசிச்சு எடுப்பாருன்னு நீ தான் ரொம்ப பில்டப் கொடுத்த. மானசா ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டா. ஆனா ஆ ஆனா திரும்ப என்ன? ஆனா எங்க 2 பேருக்கும் சிங்கே ஆகாது. எனக்கு குவைட் ஆப்போசிட் அவ. இது ஒரு ப்ராப்ளமாடா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். இப்போ உனக்கு இது பிடிக்கும்னு எல்லாருக்கும் இது பிடிக்க தேவையில்லையே. சி ப்ராப்ளம்னு சொல்லலை, நார்மலாக சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ உன் விருப்பத்தை மாற்றிக்கோ அப்படின்னு ஒன்றும் சொல்லலையே. இல்லைடா, ஆ எனக்கு தான் அப்பப்போ தோணிட்டு இருக்கும். எனக்கும் லாவண்யாக்கும் எல்லா விதத்துலையும் மேட்ச் ஆகும். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாக இருந்தா லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். லாவண்யாவா? அந்த பொண்ணு யாரு? நம்ம பிடெக் லாவண்யாடா. லா ஆ லாவண்யா. ஆமாம் மச்சி, எனக்கு தெரியாமல் உங்கள் 2 பேருக்குள்ள லவ் ட்ராக் எப்போ ஓடிச்சு? லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எங்கள் ஐடியாஸும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்ததுடா. ஆ இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ரியாலிட்டிக்குள்ளே வா. சரி, இப்போவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல ஆஃபீஸில் பார்க்கலாம். भैया 1 प्लेट पानी पूरी। हाय। भैया भैया स्वीट स्वीट पूरी। அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? இதே காலனி தான். என்ன இதே காலனியா? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. என்னமோ தெரியல. கிளாஸ்லயும் நீ அப்படிதான், யார்கிட்டயும் ஜாஸ்தி பேச மாட்டே. எதுக்கு அப்படி? அது நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப். ஏய், நீ கூட இன்ட்ரோவர்ட் தானே? பரவாயில்லையே, நல்லாவே அப்சர்வ் பண்ணிருக்க. ஒரே கிளாஸ், அவ்வளோ கூட தெரியலனா எப்படி? அது சரி, நீ எந்த பிளாக்? L24. அப்படியா? நாங்க இருக்கிறது L25. அப்படியா? சரி, பை. ஹலோ ராம். ஹே, என்ன இந்த டைம்ல? உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? ராம் 123. எதுக்கு அவ்வளோ சடனா? அதாவது இப்போதான் ஒரு மீம் பார்த்தேன், இன்ட்ரோவர்ட் டாக் பண்ணணும்னு, அதான் கேட்டேன். அப்படின்னா நான் கூட உன்னை டேக் பண்றேன். நான் ஒன்னும் அவ்வளோ இன்ட்ரோவர்ட் எல்லாம் கிடையாது. நார்மலா பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்படியா? நீ பொண்ணுங்களை விட அதிகமாவே வெக்கப்படுற. பானிபூரி சாப்பிட்ட இடத்துல நான் பேசாம இருந்திருந்தா நீ பேசிருப்பியா? என்னமோ பார்த்துருக்கணும், ஒரு வேளை பேசியிருக்கலாம். நீ எப்பதான் பேசுவியோன்னு நான் நிறைய தடவை எதிர்பார்த்தேன். அப்படியா? ம், சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். சரி. பட்டர்ஸ்காட்ச். உனக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்குமா? ஆமா, உன்னோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? சாய் பல்லவி. அப்படியா? எனக்கு கூட சாய் பல்லவியை ரொம்ப பிடிக்கும். பிதா மூவியை பார்த்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதெல்லாம் நீ வேணும்னு தான் சொல்ற, என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஏய் இல்ல, நிஜமாவே சாய் பல்லவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உன்னோட ஃபேவரட் ஹீரோ யாரு? என்னோட ஃபேவரட் ஹீரோவா? மகேஷ் பாபு. ஹே, உனக்குமா? உனக்குமா?
பாத்தியா, நான் சொன்னேன்ல நம்ம 2 பேருக்கு சிமிலர் டேஸ்ட்னு. ஏய், டேய் எனக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா. தேங்க் யூடா. எனக்கு கூட சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்போதுமே பாக்கெட்ஸ்லயே வச்சிட்டு இருப்பேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? சிரிக்கலாமே. ம். எருமை. ராம், அப்பா, அது காலேஜ் ஃப்ரெண்ட் அப்பா. வீட்டுக்கு வாடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மனோ, ரெடியா? இன்னும் எவ்வளோ நேரம்? ரெடி ஆயிடுச்சு. இது வரேன். ம். ம். ஹாய். ஏரியா மாறினா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ மறந்துடுவியா? அன்னைக்கு எங்கள் அப்பா நம்மளை அந்த மாதிரி பார்த்ததும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. நார்மலாகவே நான் எங்கே கெட்டு போயிடுவேன்னு ரொம்ப கேர் பண்ணுவார். அப்புறம் அந்த நாளோட காலேஜ் கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு கால் அது பண்ணிருக்கலாம்ல. கால் பண்ணலான்னு கூட நிறைய தடவை நினச்சேன். நீ எங்கே இருப்பியோ என்ன பண்ணுறியோன்னு. தெரியும் இல்லையா, இன்ட்ரோவர்ட் கஷ்டம். ம். ஆமா, நல்லாவே தெரியுது. அப்புறம் நாங்க கூட வைசாக் ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஓ, இன்னும் என்ன லைஃப்லாம் எப்படி இருக்கு? ம், ஏதோ போகுது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஜாப் கிடைச்சது, பட் அங்க எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்துட்டேன். நீ எப்போல இருந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ற? நானா 2 இயர்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டேன். ஹே ஹாய். ஹாய். அஜய், சர்ப்ரைஸ். நீ என்ன இங்க? நீயும் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. எப்படி இருக்க? ஐ அம் டூ குட். இவனும் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணான். ஓகே. நாங்களும் ரீசெண்டா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டோம். அப்படி என்ன அது பேசிட்டீங்க? என்னன்னா, அது நம்ம பேட்ச் எல்லாம் எங்கே இருக்காங்க, ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலான்னு அப்படி பேசிக்கிட்டோம். ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ம். சரி போலாமா? போலாம். சரி போலாம். ம். என்ன டியூப்லைட் நல்லா எரியுது. டேய், நீ என்னடா எல்லாத்தையுமே சொல்லிடுவியா? அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு மச்சி. கல்யாணம் அது இதுன்னு சொல்லி தொலையாத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. ம், சரி சரி, வேலையை பாரு. ம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? பொண்ணுங்க ஹேர் ஆயில் வச்சுக்கிட்டா எப்படி இவ்வளோ கியூட்டா இருக்காங்க? ஹஸ்பண்ட் வச்சு விட்டா இன்னும் கியூட்டா இருப்பாங்க.
ம், அப்படியா? வரேன் இரு. பொண்ணுங்க முடியாலே பசங்களை கவுத்துருவாங்க தெரியுமா? ம், பசங்களை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும்னா அவ்வளவாவது இருக்கணும் இல்லையா? சரி. ஏய், நான் ஆயில தலைக்கு தான் வைக்க சொன்னேன், என் உடம்புக்கு இல்ல. அப்படியா? ஹஸ்பண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். இதா அதா இதா அதா. மது, இங்க வா. ம், என்ன? இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? ம், இது. இதுவா? சூப்பர், தேங்க்யூ. ஓஹோ, லா 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 லா. ம், என்ன இன்னைக்கு இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு இருக்க? பெர்ஃப்யூம் வர பயங்கரமா போட்டுட்டு இருக்க. இன்னைக்கு ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. ம், லேடி கிளையண்டா? சி, அதெல்லாம் எதுவும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சரி, கேரி ஆன். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஹாய். ஹாய். ஹாய்டா. ஹாய் மச்சி. எல்லாரும் அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவானுங்க, பொண்ணு வந்ததும் சுத்த விட்டுருவானுங்க. இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இல்ல, ஏன்? அதாவது நல்லா ரெடியா இருக்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். ராம், நீ எங்க தங்கியிருக்க? மாதாப்பூர். ஏன்? அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் பிஜில கஷ்டமா இருக்கு. உங்க ஏரியால ஏதாவது ஃபிளாட் இருந்தா பாக்குறியா? ஏன் ஏரியால எதுக்கு? ஆபீஸ் பக்கத்திலே இருக்கும், நான் விசாரிச்சு சொல்றேன். ஏன் உங்க ஏரியால கிடைக்காதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் தூரம் இல்லையா, இங்கன்னா உனக்கு பக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலி நானும் இங்கே தான் ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஏதோ ஒன்று எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து சொல்றியா? என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் ராம். பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? என்ன இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்க? எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் சார். ஆஃபீஸ் ஃப்ரெண்டுமா, நம்ம ஏரியாவில் ஃப்ளாட்ஸ் ஏதாவது ரெண்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னேன். நம்ம ஏரியாலே ஒன்னு இருக்கணுமே. ஏய், வேண்டாம் வேண்டாம், அவன் ரொம்ப டார்ச்சர். அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கானோ அது நமக்கு நல்லது. என்னமோ ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்புறம் டார்ச்சர்னு சொல்ற. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானா டார்ச்சர் பண்ணுவான். ஆஃபீஸ் வரைக்கும் ஃப்ரெண்டுன்னா ஓகே. என்னமோ போ. ஓ, தேவையில்லாம சொல்லிட்டேன் போல. ஹலோ. என்ன சாட்ட சடனா நிறுத்திட்ட? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இன்னும் நாளைக்கு வீக்கெண்ட் இல்லையா? என்ன பிளான்ஸ்? என்ன இருக்க போகுது, மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், கிளாத் வாஷிங், மிக்ஸி ரிப்பேர், இப்படி ஏதாவது ஒரு ரொட்டீன் இருக்கும். என்ன ஃபேமிலி மேன் போல அவ்வளோ வருத்தமா சொல்ற? அது பேச்சுலரா இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது இல்லையா? சொல்ல மறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்ட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு காட்டுறேன்னு சொன்னான். அப்படியா? சூப்பர். நானும் அதுக்காக தான் கால் பண்ணேன்.
நாளைக்கு ஈவினிங் போய் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே ஷியோர், போலாம். பாய். ஓகே பாய். இவன் என்ன பண்ணிட்டு இருக்காளோ? நான் திரும்ப கால் பண்றேன். என்ன இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு என்னதான் டீம் லீடராக போட்டிருக்காங்க. அதான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அப்படியா? எனக்கு வீட்லயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் ஏதாவது ஜாப்க்கு போகவா? ஹேய், உனக்கு ஜாப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்ல சொல்லி பார்த்தேன், அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் அதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை. ஓ, அப்போ இப்போ ஜாபுக்கு போனால் உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஆமா, இப்ப என்ன சொல்ல போறாங்க? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அவங்க முன்னாடியே சொன்னாங்க, உன் புருஷனுக்கு ஓகேன்னா நீ வேலைக்கு போலான்னு. ஓ, அப்படியா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் வேலைக்கு போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு என்ன பிடெக் வரைக்கும் படிக்க வச்சாங்க? சரி, அதெல்லாம் விடு. நீ சொல்லு, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஹே, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? நீ ஜாபுக்கு போறேன்னா எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ ராம். ஹலோ பையா, லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். 5th floor 502. 502வா? வந்துடுறோம். 502வா? ஃபுல்லா ஃபர்னிஷ்டு தான். வாஸ்துவும் நல்லா இருக்கும், நல்லா காத்தோட்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்கு வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஸோ அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல தான் அண்ணா கால் பண்ணாரு. நீங்க நல்லா பாருங்க. அது பெட்ரூம், இது கிச்சன். வீடு சூப்பரா இருக்கும். ஃபிளாட் நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? Thank you, ராம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம், கீஸ். என்னோட கமிஷன். அண்ணா நான் ஃபோன் பே பண்றேன். ஓகே அண்ணா, நான் கிளம்புறேன். பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ராம். இவ்ளோ கம்மி பட்ஜெட்ல இவ்ளோ நல்ல ஃபிளாட்டை எனக்கு காட்டியிருக்க. என்னோடது என்ன இருக்கு லாவ்? ஆமா, எப்போ ஷிஃப்ட் ஆக போற? ஒரு நல்ல நாள் பார்த்து ஷிஃப்ட் ஆயிடுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இங்கேருந்து ஆஃபீஸ் கூட ரொம்ப கிட்ட. ஓ சரி, இங்கிருந்து உன்னோட வீடு எவ்வளவு தூரம்? தூரம்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தான். ஓ, அப்போ நீயும் இங்க ஷிஃப்ட் ஆயிடலாம்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். போலாமா? ஆ, வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஹாய் ராம், சொல்லு. என்னாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல? இன்னைக்கு தான் ஃபிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். இன்னைக்கு நல்ல நாளா. ஓ, அப்படியா? சூப்பர். எனக்கு சொல்லவே இல்லை. அதாவது பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க, அதனால தான். அப்படியா? சரி சரி, கேரி ஆன். ஒரு வாட்டி ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சதும் நீ வரலாம்ல? பா, உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப தயக்கம். உனக்கு தெரியும் இல்லையா, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஈவினிங் அவங்க கிளம்பிடுவாங்க, நீ ஆஃபீஸ் முடிஞ்சதும் வா. அப்படியா? சரி, ஓகே, வரேன். சரி. ஏய் ஹாய், ஹாய். உள்ள வா.
ம் நைஸ். வீட்டை நல்லா ரெடி பண்ணியிருக்க. தேங்க்யூ ராம். முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பல்ல, உனக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இவ்ளோ நல்ல ஃபிளாட்டை நீ காட்டியிருக்க இல்லையா, அதுவே எனக்கு போதும். நான் என்ன பண்ணேன், புரோக்கர் காட்டினா. சரி சரி விடு. காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? இல்ல வேணாம், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, காஃபி கூட சாப்பிடலன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ம் ஓகே. ஒரே நிமிஷம், நீ உட்காரு. ஹலோ, என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்திருக்கேன் போல? நாங்க அப்பப்பாவது பண்றோம், நீங்க அவ்வளவும் பண்ண மாட்டீங்களே. பிஸி பர்சன். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடி. ஹைதராபாத்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன்ல, புது ஆபீஸ் புது ஃபிளாட், அதான் ரொம்ப பிஸி. ஏய் சூப்பர் டி. நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா? பின்ன என்ன வீக்கெண்ட்ல நல்லா செட்டில் ஆகலாம். இன்னும் யாரையும் சந்திக்கல, போக போக தான் சந்திக்கணும். ராம மட்டும் தான் சந்திச்சேன். ஓ, நீங்க டச்லயே இருக்கீங்களா காலேஜ் ஆயிட்ட அப்புறம்? இல்ல, ஒரே ஆபீஸ் இல்லையா, அப்படி சந்திச்சோம். அதானே, யாரையோ பார்க்காதவ உன்னை எப்படி பார்த்தான்னு நினைச்சேன். ரொம்ப தயக்கம் பிடிச்சவன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை க்ளோஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பான். அட்லீஸ்ட் அவனோட கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. நீ எந்த ராம பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம கிளாஸ்ல எவ்வளவு ராம் இருக்காங்கன்னு சொல்றேன். ராம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 6 மாசம் இருக்கு. அப்படியா? சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிடி, ஓகே. ராம், ம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையா? உன்னதான் கேக்குறேன், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆ? ஆயிடுச்சு. கல்யாணம் வேணும்னு விருப்பப்பட்டு பண்ணிக்கல. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நரகமா இருக்கும். அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பயம். பயமா? பயம்தான். வீட்ல அப்பா மேல. எனக்கு இப்பவே வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல பயம். இந்த ட்ரெஸ் ஸ்டைலா இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பயம். ஏன் ஹேர் கட் நல்லா இருக்கு, இந்த ஹேர் கட் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு பயம். அப்படிதான் எனக்கு இப்பவே கல்யாணம் வேணாப்பான்னு சொல்ல பயம். நான் பண்ணிக்கிட்டா லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு சொல்றதுக்கும் பயம். குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட எங்க அப்பா என்ன கேட்கல. கேட்டு இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணாம இருந்திருப்பேன். அப்போ உன் வைஃபோட நீ சந்தோஷமா இல்லையா? எப்படி இருக்க முடியல? எப்படி இருக்க முடியும்? எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அதுவும் ஆபீஸ்ல இருந்து 1 மணி நேரம் லேட்டா வந்தா போதும் சண்டை. ஃப்ரெண்ட்ஸோட போன்ல பேசிட்டு இருந்தா சந்தேகப்பட்டே சண்டை போடுவா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யினா நான் உனக்கு சர்வன்டான்னு சண்டை போடுவா. சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துல கூட அவதான் மேல இருக்கணும்னு நினைப்பா. என் வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்டா போச்சுல. ஏதோ உன்னோட இப்படி இருக்கும்போது தான் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கேன். அழாத ராம், எதுவும் இல்ல, எல்லாம் நார்மல் ஆயிடும். என் தம்பி கால் பண்ணான். என்னவா? அவனுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுல்ல, சோ லீவுக்கு இங்க வரானா, அதான் இன்னொரு தடவை கேட்க சொன்னான். அதை எதுக்கு கேட்கணும்? வர சொல்லுமா. அவன் அப்படிதான் முறையா கேட்பான். உன்னை கேட்கறது என்ன கேட்கறது வேறையெல்லாம். இப்ப என்ன சொன்ன? அது உன்னை கேட்கறது வேற என்ன கேட்கறது வேறையான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன்? ஞாபகம் வரலையே. லாவ்னு சொன்னல. ஏய், உனக்கு லாவ்னு கேட்டுச்சா? அது லாவ் இல்ல, லவ். லவ். லவ்வா? நீ எப்போ என்ன அப்படி கூப்பிடவே மாட்டியே. அட, சும்மா அன்பா கூப்பிட்டேன். அவ்வளவுதானே? ஏச்சி, இன்னும் என்ன இருக்க போகுது? சரி, அதை விடு.
உன் தம்பியை வர சொல்லு. எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் இருக்க சொல்லு. சரியா? எப்போ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஹாய் மாமா. ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதுன? இருக்கேன் மாமா. சரி வா. சரி மாமா. மனோ, ஆ ஈவினிங் எங்கேயாவது பிளான் பண்ணு. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் வெளியே போகலாம். நாம எதுவும் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ஆல்ரெடி பிளான்டா தான் வந்திருக்கான். ம், அப்படியா? ஏண்டா எங்க போற? மாமா, அது ஃப்ரெண்ட்ஸோட சாயந்தரம் சின்ன பார்ட்டி இருக்கு. ஓ நைஸ்டா, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணு. லேட் நைட் சுத்தாத, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. சரி மாமா. ஏய் இங்க கூட உன் வைஃப் எப்படி சமைச்சிருக்கான்னு பாக்குறேன். ஹை, கத்திரிக்காவா? என்னோட ஃபேவரட். இந்த ஒரு விஷயத்துல நீ அதிர்ஷ்டசாலி. உன் வைஃப் கறி சூப்பரா பண்ணிருக்கா. ஓ, உனக்கு அப்படி தோணுதா? அப்போனா இது எஸ், நான் தான். அப்போனா உன் வைஃப் ரொம்ப லக்கி, நீ கிடையாது. சரி, சாரி. சரி ஓகே, இந்தா சாப்பிடு. இந்தா. ம். இவ்ளோ தூரம் வந்துட்டல, வந்து காஃபி குடிச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம். சாரி, மறந்துட்டேன். நீ தான் ஃபேமிலி மேன் சீச்சி, ஆச்சே. அப்படி ஒண்ணும் இல்ல. சரி சரி, சரி. பாய். என்னடா எங்க போயிருந்த? சும்மா வெளியே போயிட்டு அப்படியே ஐமேக்ஸ்ல சினிமா பார்த்துட்டு வரேன். ம், வேற எங்கேயும் போலையா? இல்ல மாமா. ஆமா மாமா, நீங்க பஞ்சாங்குட்டா சர்க்கிள் வழியா தானே போனீங்க? ஆமாண்டா. ஏன்? நான் உங்களை அங்க பார்த்தேன். அப்படியா? உங்க பின்னாடி ஒரு பொண்ணையும் பார்த்தேன். அது நானா இருக்க சான்ஸ் இல்லடா. நீங்க அந்த ரூட்ல தானே வந்தீங்க? நீ சரியா பாத்தியா? நான் எங்க பாக்குறது, நீங்க அவ்வளவு ஸ்பீடா போனா. நான் ஹெல்மெட் போடாம வண்டியே ஓட்ட மாட்டேன். நீ ஹெல்மெட்டோட பாத்தியா? ஹெல்மெட்டோட பார்க்கலையே. அப்படின்னா நான் இல்ல. ஓ, ஒருவேளை இருக்கலாம். என்ன மாமா மச்சான் 2 பேரும் கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா எங்கேயாவது வர பாத்தியா? இல்லக்கா, பார்க்கல. அக்கா தம்பிக்கு உடம்பு ஃபுல்லா சந்தேகம்தான். ஏன்பா மன்மதராசா, 2 வண்டியை ஒரேடியாக ஓட்டிட்டு இருக்க? வீட்டில் பொண்டாட்டி, ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா டீ. டேய் நிறுத்துடா, அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்ராப்பிங்கு, பிக்கப்பு, ஃப்ளாட்டுக்கு போகிறது, ஆஃபீஸில் கூட அக்கா போகிற தாங்கலையே. ஏ ஆ, ஃப்ரெண்ட்ஸ்டா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணேன்? எதுக்கு, எப்படியும் கேட்க போகிறதில்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா நாங்க. முன்னாடி கூட அப்படிதான் இருந்தோம். அப்படியா? அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. அதாவது அது டே போதும்டா. பாரு ராம், உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. டீப்பாக போனால் டிப்ரெஷன் தான் மிஞ்சும். அப்புறம் நீ மட்டும்தான் கஷ்டப்படுவ. நல்லா யோசிச்சு ஜாக்கிரதையாக இருக்க பாரு. என்ன மேடம், எங்க கிளம்புறீங்க போல? சொன்னல இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு. ஓ சூப்பர். எங்க? ஹைடெக் சிட்டி.
ஓ நைஸ் நைஸ். சரி, ஆல் த பெஸ்ட். எனக்கு டைம் ஆகுது. ஈவினிங் வந்ததும் பேசிக்கலாம். பாய். ஓகே. ஹலோ. சீக்கிரமா என் ஃபிளாட்டுக்கு வந்துரு. எதுக்கு? என்னாச்சு? உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்? ஐயோ வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, சீக்கிரம் வா. சரி வரேன். பாய். ஏய், ஆஃபீஸ்க்கு இல்லாம இங்கே ஏன் வர சொன்ன? என்ன சர்ப்ரைஸ்? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஸ்பெஷல் என்ன? ஆபீஸ் கட் பண்ணிட்டு சில் பண்ணலாம். அப்படியா? சரி, எங்க போலாம்? இன்னைக்கு ஹைதராபாத் மொத்தமும் நமக்கானது. மொத்தம் சுத்தி பார்க்கலாம். ஓகே. போலாமா? ஆ. யாரும் இல்லை. ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கு. கிளைண்ட் மீட்டிங் இல்லையா, ப்ராஜெக்ட் பற்றி டெமோ கொடுத்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். சூப்பர். ஆமாம், உன் தம்பி எங்க இன்னும் வரலையா? ஊருக்கு போயிட்டான். என்னாச்சு சடனா? ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போகணும்னு சொன்னான், போ சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னமோ அவனுக்கு என்ன வேலை இருக்கும். வரும்போது என்னமோ மாமாவை ஒரு வார்த்தை கேட்கணும்னா, இப்போ என்னடானா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான். நீங்கள் என்னமோ உங்கள் மரியாதை என்னமோ புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமா, நீங்க ரொம்ப உத்தமரு, நாங்க தான் வேஸ்ட். அப்பா
ఒకరితో ఒకరుండాల లేకుంటే ఏకాకేనా కలలు ఉండగా కన్నీరెందుకే మనసులో బాధేదో కంటికి తెలిసేనా కలలు ఉండగా కన్నీరెందుకే మనసులో బాధేదో కంటికి తెలిసేనా. உன் வைஃப்க்கு இன்னும் டிவோர்ஸ் எதுக்காக கொடுக்கல? எதுக்காக நீ தயங்குற? என்னவோ இன்னும் எவ்வளவு நாள் இப்படி பயந்தே இருக்க போற? பிடிக்காதவங்களோட யாராலையும் இருக்க முடியாது ராம். இன்னும் வேற என்ன பண்றது? சில பேர் தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன பண்றது? உன் லைஃபை நீயே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க ராம். இப்பனா பரவாயில்ல, நாளைக்கு குழந்தை பிறந்த பிறகு அவங்களும் சந்தோஷமா இல்லாம நீயும் சந்தோஷமா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி விடு, நடக்கிறது நடக்கும், விட்டு தள்ளு. இனி உன் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இங்க இருக்கியா? உன்னை கீழே தேடிட்டு இருக்கேன். என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்க? எதுவும் இல்லை, சும்மா வந்து உட்காந்துருக்கேன். நாளையோட நம்ம கல்யாணமாகி 1 year ஆக போகுது. ஆமால்ல, மறந்தே போயிட்டேன். சரி, நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறேன், வெளியில் போகலாம். ம் ம் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் கூட இப்படி தான் டெரஸில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எல்லாரையும் விட்டுட்டு போகணும், வரப்போறவன் எப்படி இருப்பானோ என்ன செய்வானோன்னு நினச்ச ரொம்ப குழப்பத்தோடு இருந்தேன். அப்போ என் அப்பா வந்து, ஏமா இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஏமா நீ கவலையா இருக்குன்னு என்ன கேட்டாரு. அப்ப என்ன சொன்ன தெரியுமா? பையன் பார்க்கறதுக்கு நல்லவனா தான் இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள எப்படிப்பட்டவனோ என்ன மாதிரி பழக்கம் இருக்கும்னு தெரியாதேப்பான்னு சொன்னேன். அப்போ என்னோட அப்பா, நீ பயப்படாத, எந்த ஒரு என்கொயரியும் பண்ணாம உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானான்னு கேட்டாரு. மாப்பிள்ளை தங்கமானவரு, இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைலாம் உனக்கு வேண்டான்னு சொன்னார் தெரியுமா? சரி, இப்போ சொல்லு, உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளை தங்கமானவர் தானே? எங்க அப்பாவும் உன்னோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாமே. ஆமா. உங்க அப்பாவை பார்த்தா உனக்கு ரொம்ப பயம்னு சொன்னாங்க. ஏதோ அப்படி பழகிட்டேன் சின்ன வயசுலேருந்து. அதையும் சொன்னாங்க, நீ உங்க அப்பா பேச்ச தாண்டவே மாட்ட, உனக்கு உங்க அப்பானா ரொம்ப பயம், அப்பா அம்மாவுக்கு பயப்படுறவன் லைஃப்ல வர பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பான்னு சொன்னாங்க. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் சொன்னாங்க? வேற என்ன சொல்ல போறாங்க? ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் உன்னை ஒரு விஷயம் கேட்குறேன், நீ உண்மையை தான் சொல்லணும். அது என்ன அப்படி சொல்ற? உன்கிட்ட இப்பவும் சரி அப்பவும் சரி போய் சொல்லியிருக்கானா? சரி கேளு. இந்த கல்யாணத்தை பிடிச்சி பண்ணிக்கிட்டியா இல்லைன்னா உங்க அப்பாவோட பலவந்தத்தால பண்ணிக்கிட்டியா? அப்படி எதுவும் இல்லை, பிடிச்சதான் பண்ணிக்கிட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ஆ, நிஜம்தாம்மா. அதாவது அது எப்பவும் பேரண்ட்ஸ் தானே பார்த்து சொல்லுவாங்க, பொண்ணு நல்லவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா உங்க அப்பா சொன்னதால தான் நீ பண்ணிக்கிட்ட இல்லையா? அதுக்காகலாம் உன்னை பிடிக்காமலாம் இல்லை. சரி விடு, இப்ப இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. உண்மைதான்ப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மேலே இருக்கிற பயத்தால் எனக்கு இந்த லவ் அது இது தெரியாது, அவ்வளோதான்.
அப்படின்னா இப்ப ஏதாவது இருக்கா? அது என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு தெரியலையா என்னோட காதல்? ம். நல்லாவே தெரியுது. ம். ம். சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹாய்டா. ஹாய்ரா. ம்? ம். ஏய். ஆ? என்னடா இன்னும் அவ வரல? என்னவோடா எனக்கும் தெரியல. ஆ, என்னாச்சு வரவே இல்ல? ஹெட்டேக்கா இருக்கு. ஐயோ, என்னாச்சு சடனா? என்னவோ மார்னிங்ல இருந்து ஹெட்டேக்கா இருக்கு, அதான் வரல. நான் வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. பரவாயில்ல, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நான் வரேன். இல்ல, இப்பதான் டேப்லெட் போட்டுக்கிட்டேன், தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். ம், சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓகேவா? ம். சுவிட்ச் ஆஃபா? என்ன சுவிட்ச் ஆஃப் வருது? சரி, வாட்ஸ்அப் கால் பண்ணுவோம். ச்சே. எனக்கு என்னவோ லாவண்யா விஷயத்துல நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு தோணுதுடா. நான் என்னடா பண்ணேன்? ஆஃபீஸ்ல காலைல பார்த்தனே, அவ இல்லைன்னதும் இடிஞ்சு போயிட்டியே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஏன்டா புரிஞ்சுக்க மாட்ற? அவ எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுடா. அப்படியா? அப்படின்னா உன் ஒய்ஃபை பத்தி சொல்லி நார்மலா மூவ் பண்ணலாம்ல. எனக்கு அந்த பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருந்தது. பிடெக் தேவையான மெமரிஸ் எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அதே டைம்ல சடனா வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா திரும்ப எங்க மிஸ் ஆகி போயிடுவாளோன்னு அப்படி சொல்லிட்டேன். எனக்கு கூட கில்ட்டியா தான் இருக்கு, எதுக்கு அப்படி சொன்னேன்னு. அந்த ஒரு மிஸ்டேக்கை நீ பண்ணிருக்க கூடாது. அதுக்கப்புறம் நிறைய தடவை சொல்லலான்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியலடா. இப்போ வரைக்கும் பார்த்தா எதுவும் நடக்கல, அதனால ஹாப்பி. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு வேளை உன் ஒய்ஃப்க்கு நீ இப்படி பண்றது தெரிஞ்சா அப்புறம் அவ்வளோதான், குடும்பம் குட்டி சுவர் தான். ம்ஹும். அப்படி நடக்காது. நாளைக்கு நான் லாவண்யாட்ட எப்படியாவது சொல்லிடுவேன். அதை பண்ணு முதல்ல. சாரி மனு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா? புது ப்ராஜெக்ட் இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லவ் ப்ராஜெக்டா? என்ன இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு ஷாக் ஆகுறியா? மனசா, எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்ல. உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நான் என் கண்ணால பார்த்தேன் ராம். ரோட்ல நீங்க கொஞ்சிக்கிட்டு சுத்துறத, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் போன்ல ரொமான்டிக்கா பேசுறது, நான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ராம். வீட்ல தானே இருக்கா, இவளுக்கு என்ன தெரிய போதுன்னு நினைச்சல்ல நீ? மானசா, அவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். போதும் ராம், இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி நடிப்ப? என் வீட்டு ஆளுங்க நீ ரொம்ப நல்ல பையன், ஸ்ரீராமன் மாதிரின்னு சொன்னதும் நிஜமாவே நீ ராமன் தான் போல. இந்த ராமனுக்கு சீதா ஒருத்தி தான் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, நீ கிருஷ்ணன். உனக்கு இருக்கிற தேவதைகள்ல நானும் ஒருத்தின்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மானசா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல வர? கொலிக்னு சொல்ல வரியா இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரியா?
கல்யாண நாள் அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டியோட தான் இருக்கணும். கொலிகோடவோ ஃப்ரெண்டோடவோ இருக்க கூடாது ராம். நீங்க 2 பேரும் இனிமே ரோட்ல சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க 2 பேரும் ஹாப்பியா இங்கேயே இருக்கலாம். சரியா? மானசா 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 ஆமா, அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நாங்க க்ளோஸா இருக்கிறத வெளியில எங்கேயோ பார்த்தாலாம். இந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்னடா பண்றது? இப்போ பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆல்ரெடி உன் பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். ஜஸ்ட் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், அவ்வளோதான். டேய் 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 டேய், நீ இன்னும் பயமுத்தாதடா ப்ளீஸ். உன்னோட பொண்டாட்டி அவங்களா உன் கூட சண்டை போட்டு போயிட்டதால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுதான் நடக்கும். டேய், லாவண்யாவை நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்ல வச்சா? கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். ஆனால் லாவண்யா அப்படி சொல்லுவான்னு நினைக்கிறியா? என்னவோடா, அவகிட்ட போய் சொல்லி இப்படி க்ளோஸ் ஆனன்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. என்ன இருந்தாலும் பழைய ஃப்ரெண்டு தானே, பேசி ஒத்துக்கவை. லேட் பண்ணாத. ம் சுவிட்ச் ஆஃப். கோவிந்தா கோவிந்தா. அவளோட ஹெல்த் சரியில்லைன்னு சொன்னாடா. அவளோட ஃப்ளாட்டுக்கு போலாமா? சரி வா போலாம். வா. இவளுக்கு என்னடா ஆச்சு? நேத்துலேருந்து பார்க்கவே முடியல. என்னவோ உனக்கு தான் தெரியணும். திரும்ப ட்ரை பண்ணி பாரு. சுவிட்ச் ஆஃப். இப்ப இவளை எங்கன்னு தேடுறது? யாருடா? எங்க அப்பாடா. எடுத்து பேசு. சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். ஐயோ, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு என் மைண்டே வேலை செய்யல. இப்போ என்னால் பேச முடியாது. நைட் பண்ணுறேன், ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லிடுறேன். டென்ஷன் ஆகாதரா, நடக்கிறதா நடக்கும். இப்போ நம்ம கையில் எதுவும் இல்லை. வா. டேய், நான் ஸ்டாப்பாக திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரா? ஒரு தடவை அட்டன் பண்ணி பேசுறா. அத்தனை டைம் கால் பண்றாருன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்பா. என்னடா மானசக்கிட்ட சண்டை போட்டியா? அதாவது அது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா, அவ்வளோதான். அவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. பொண்ணு ஒண்டியா வீட்டுக்கு வந்திருக்காளா? கேட்டா எதுவுமே சொல்லலையா? சண்டை போட்டிங்களா? எதுவுமே சொல்லலையா? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா, நான் பேசுகிறேன். சின்ன சின்ன பேச்சு வருது, சாதாரணம். அந்த பொண்ணு எதுக்காக அப்படி பண்ணுது? முதல்ல அங்க போய் நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சரி. நான் பார்த்துக்கிறேன். பாய். என்னவாண்டா? வீட்டில் எதையும் சொல்லலையா? தனியாக போனால, அதான் உங்களுக்குள்ள சண்டையான்னு கேட்குறாரு. அப்படியா? இப்போ நானே போய் பேசுகிறேன்டா. சரி, போய் பேசிப்பாரு. நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வா உள்ளே வா. உட்காருப்பா.
ராம் வந்திருக்காரு, வா மனசா. வந்தா வரட்டுமா? என்னால வர முடியாது. இப்படி பண்ணக்கூடாது. எழுந்துட்டு வா, கதை சொல்லாத. சரி நீ போ, நான் வரேன். அத்தை, மானசா. மனசா உள்ளே இருக்கப்பா. மனசா, என்னப்பா ஆச்சு? வந்ததிலிருந்து இவன் ஒண்ணுமே சொல்லல. சண்டை போட்டீங்களா? நான் ஏதும் சண்டை போடல அத்தை. அவளையே கேளுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்றியா இல்லையா? நீங்க 2 பேரும் எதுவும் சொல்லலன்னா எனக்கு எப்படி தெரியும்? எதுவும் இல்ல அத்தை. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இப்படி பண்றா. ஆக்சுவலி ஆபீஸ்ல வேற ஒரு அம்மா, எதுவும் இல்ல, நீ அமைதியா இரு. நீ வாய மூடிட்டு இரு. ஏதோ சொல்றாங்க இல்லையா, சொல்லட்டும். அத்தை, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வெளியே வரியா? ம். வா. இவதான் ஏதோ மறைக்கிறா. எனக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவுல எதுவும் இல்ல மனு. எதுவும் இல்லாதப்போ என்கிட்ட இதுக்கு போய் சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவ கூட ஊரே சுத்திட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஆபீஸ் ஒர்க்னு போய் சொல்வ. அவ கூட போன் பேசிட்டு நான் வந்த உடனே கட் பண்ணுவ. யாருன்னு கேட்டா ஆபீஸ் கால். அப்ப இதெல்லாம் என்ன? சரி, தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் அந்த பொண்ணோட வேற இன்டென்ஷனோட பழகல. சரி, வேற என்ன இன்டென்ஷனோட க்ளோஸ் ஆன? காலேஜ் டேஸ்ல நாங்க இருந்ததெல்லாம் திரும்ப ஞாபகம் வந்ததும் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற இன்டென்ஷன் எதுவும் இல்ல. இதை எந்த ஒய்ஃபாவது ஒத்துப்பலராம்? என்கிட்ட போய் சொல்லி அவகிட்ட என்ன பெரிய ராட்சசியா மாத்திருக்க. உன்னை பத்தி ஏதோ ஒரு தடவை அப்படி சொன்னேன். ஆனா அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு நிமிஷம், நான் அவகிட்ட அப்படி சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நான் அவளை சந்திச்சேன் ராம். நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல அஃபேர் எல்லாம் எதுவும் இல்ல. அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? ராம் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியாதா? ராம் உங்களை பத்தி எதுக்கு பேடா சொன்னானே நிஜமா எனக்கு தெரியல. தெரியாதா? நீயும் ஒரு பொண்ணு தானே, அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும்ல. ராம் ரொம்ப நல்ல பையன். என்னை எப்பவும் தப்பான நோக்கத்துல பார்த்ததே இல்ல. நானும் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சேன். ரொம்ப நல்ல பையன், அப்பா வீணு. ஆனா இந்த பசங்களை நம்பவே முடியாது. ராம் அப்படிப்பட்டவன் கிடையாது. என்னை எப்பவும் பேட் இன்டென்ஷனோட பார்த்ததும் இல்ல, தொட்டதும் இல்ல. ராம் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த பொய்க்கு கூட ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் பேட் இன்டென்ஷனா மட்டும் இருக்காது. இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் வந்த பிறகு நான் இங்க இருக்கிறதே சரியில்லை. நான் பெங்களூருக்கே போயிட போறேன். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ராம் ரொம்ப நல்ல பையன். நீ தப்பா கற்பனை பண்ணி அவனை மிஸ் பண்ணிட வேண்டாம். நான் உன் கூட இவ்ளோ நேரம் பேசுறேன்னா அதுக்கு காரணம் உனக்கு தப்பு பண்ற எண்ணம் இல்லங்கறத இப்பவும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பொண்ணும் எதை வேணாலும் சகிச்சுப்பா. ஆனா ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவா. சாரி மானசா, ஐ எம் ரியலி சாரி. நான் இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இப்பையிலிருந்து என் நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது. நம்பலாமா? ப்ராமிஸ். இப்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. உண்மையாவா?